நீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்கள் வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தொழில் நகரம்னு சொல்றோம். இது ஸ்ரீபெரும்புதூர் வந்து சட்டமன்ற தொகுதி வந்து தொழில் நகரம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்கல்லூரி கூட இது வரைக்கும் இந்த 2 ஆட்சியிலும் கொண்டு வரப்படல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு இதுவை கொடுத்தாரு. கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இந்த சட்டமன்ற தொகுதியில சிப்கார்டை கொண்டு வருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் கொண்டு வரல. நாங்க 100% உறுதியா சொல்றோம். வினோத், எனக்கு புரியல. காஞ்சிபுரத்துக்கு உள்ள சிப்கார்டு கொண்டு வரணும்ன்றீங்க. விமான நிலையமும் வளர்ச்சிக்கான திட்டம் தான். அந்த திட்டம் வந்தா எதிர்க்கிறீங்க. இந்த இடத்துல சிப்கார்டு வந்தா எப்படி? ஏன்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆல்ரெடி பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து தாராளமா போயிட்டு வந்துட முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். விவசாயத்தை அழிக்காமல் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? தேவையில்லாத ஐடியாலாம் நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்கானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஐயா ஏன் ஒரே ஊர்ல 2 ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் இருக்குது இல்லையா? விமன் ஆல் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதான் அப்ப ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி. அது பிளாக் செட் நாங்க ஏற்கனவே இங்க அமல்ல இருக்குது. ஒன்னு பெண் எஸ்பி ஒன்னு ஆண் எஸ்பி ஒன்னு பெண் எஸ்பி ஒன்னு. அதான் ஆண் கலெக்டர் ஒன்னு பெண் கலெக்டர் ஒன்னு. இல்ல உங்களுக்கு புரியல. இல்ல உங்களுக்கு புரியல சார், உங்களுக்கு புரியல. பெண் பியூ ஒன்னு. புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான் என்னம்மா பண்ண சொல்ல. எள்ளி நகையாடுவதற்கு இது வந்து நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உருண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. சாதாரண அரசியல் இல்ல. இந்த அரசியல் உங்களுக்கு புரியாது. அரசியல்வாதிகளை காலி செய்வதற்கு தான் நாங்கள் ஒதுக்குறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருங்க, நாங்க 50 வருஷம் அரசியல் மறந்து போச்சு. தொப்பிய மாட்டாரான்னு கேட்டியாடா? அதான் அவன் கலாச்சிட்டு போறான். இவ்வளவு வெறுப்பாக்குறான் வந்தா நம்மள வெறுப்பாக்குறாங்களே. என்ன நடக்குதுன்னே புரியல. பேராசிரியர் உங்க அரசியல் எப்படி இருக்கிறத மக்கள் பேராசிரியர் பெண் பேராசிரியர். என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம்? போதுமா? இதெல்லாம் சமத்துவத்தை பத்தி மேடம், நீங்க சமத்துவத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஈக்குவிட்டிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமா? சாரி அண்ணா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி. இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். டேய், சுகர் பேஷண்டா நானு. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. எனவே கணேஷ், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வாக்குறுதி. உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால், இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா, என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. Du musst doch nicht weinen. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. அவன் யாரா சொன்னது? யாரு இப்படி எழுதி தர்றா உனக்கு? தமிழ்நாடு தான் விஜய. விஜய்னா தமிழ்நாடு. இதே மக்கள் வந்து வெள்ளத்திலையோ புயல்லையோ வறட்சிலையோ கஷ்டப்பட்டப்ப எவ்வளவு அள்ளி கொடுத்தீங்க?
எவ்வளவு சேவை பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாண்ணா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல இருந்து நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பழகி இருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேங்க சொல்றான்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலாக நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால் அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்கில் சாப்பிட்றது. டேய் என்ன இல விடாது, நல்ல விஷயம் தான்டா இது. உண்மையான பேரு இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம், சொல்லு. சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். நீ அந்த இடத்துலயே பிறந்துட்டியா? ஆமா. சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். நீ தான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தது? எங்க ஆத்தா சொல்லிக்கல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? அதுக்கு சுறான்னு பேரு வச்சிட்டாங்க. படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டியன்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. உனக்கு சுரான் நேம் வச்சிட்டாங்க. அதனால நீங்க எப்ப விஜய் ஃபேனா மாறினீங்க? நான் பிறந்ததுல இருந்தே விஜய் ஃபேன் தான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சுரான் நேம் வச்சிருக்கீங்களா? சிலர்லாம் உங்களுக்கு கிண்டல்லாம் பண்ணுவாங்களா? கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பினா தொடச்சிருவேன். தீவிர விஜய் ஃபேன். எங்க ஃபேமிலி ஓட்டு தளபதிக்கு தான். நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. அங்க ஒருத்தன் வந்திருக்காங்க, பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு அவன்கிட்ட. அவரு பெரிய அயல்நாட்டு அதிபர் மாதிரி, இந்த கூட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க என்னன்னு கேட்டு உங்க பேரன்னு கேட்ட உடனே சுரான்றான். அவன் அதிர்ச்சி ஆயிட்டான், ஷாக் ஆயிட்டாப்ல. 2 நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாப்ல. செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். லைவ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னே பேரே சுறா. ஆமா, சுறா படம் பார்த்து வரச்சுல எங்க அம்மா வந்து என்ன பொத்துட்டாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அதனால வந்து எனக்கு சுறான்னு பிடிச்சாங்க. நல்ல வேலை அவங்க அம்மா வந்து யூத் படம் பார்க்கல. யூத் படம் பார்த்து இந்த கேட்டேன். சுறான்னு பேர் வச்சுக்க பதிலா யூத்னு வச்சிருப்பாங்க. இப்ப நினைத்தேன் வந்தாய் பார்த்துருந்தா உங்க பேர் என்னங்க? நினைத்தேன் வந்தாய். ஏன் நினைச்ச உடனே வந்தாய், அதனால நினைச்சேன் வந்தாய். நல்ல ஒன்ஸ் மோர் படம் பார்த்திருந்தா உங்க அம்மா வந்து ஒன்ஸ் மோர் பேர் வச்சிருக்கோம். ஒன்ஸ் மோர் எங்க என்ன எங்க ஒன்ஸ் மோர் எங்க இருக்க? ஒன்ஸ் மோர் வா அப்படின்னு கூட வச்சிருப்பாங்க. தளபதி ஒன்ஸ் மோர், கில்லி ஒன்ஸ் மோர்னு வச்சிருப்பாங்க. பேர் வச்சுக்கிறான் பாரு உங்க அப்பா, பெருமாள் கோயில் செவராட்டம். உங்கள் மீது யாராவது ஒருத்தவங்க கை வைத்தால் 1000 இல்லை 2000 பேர் அடுத்து 15 நிமிடத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொண்டர்களும் உங்களுக்கு இருப்பார்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கிட்ட 5000 கோடி இருக்கலாம், 10,000 கோடி இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட நம்ம தலைவருடைய முகம் இருக்கிறது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால எதை பற்றியுமே யாரை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு.